அப்போது என் சொந்தத்தை ஒரு அம்மா வந்து இப்போ அந்த அம்மா கடற்கடக்கா சமூகிட்டாங்க இல்லையா. அந்த அம்மா ஃபுல்லாக ட்ரிங்க் அடிச்சுக்கிட்டு என் பக்கத்தில் வந்து உட்காந்து வாசனை சும்மா செட்டு போல வந்து மூக்கில், அம்மா நீ பொண்ணு முறை தான் வேணும், கொஞ்சம் ஏந்து போய அந்த வாசனை பிடிக்கல. அதுவும் பல வீட்டில் வந்து உட்காந்து சாப்பிடக்கூடாது, கூட்டத்தை போய் உட்கார இங்கே தான் சாப்பிட்றேன். சரி சாப்பிடுமா அது எட்டி வாயில் வச்சது பாரு, பாதி பள்ளி தொகுது யாரும் சாப்பிட வேண்டாம், விராட்டில் பள்ளி இருக்குது, விராட்டில் பள்ளி இருக்குது. சிந்திச்சு பாருங்க, அன்றைக்கெல்லாம் 10 ரூபாய் சம்பாதிக்க சொன்னால் எவ்வளோ கஷ்டம். நான் எத்தனை டான்ஸ் ஆடி எத்தனை ஆண்டை போய் ஊழியம் பண்ணி, அவங்க என் தங்கச்சி ஊழியம் பண்ணி, என் மச்சான் ஊழியம் பண்ணி, குருவி சேர்க்கிற ஒரு படம் சேர்க்கி விராடி பண்ணி போடுறப்போ ஒரு அம்மா வாயில் பள்ளி வந்தால் யாரும் சாப்பிட சொல்லு அப்படியே பயந்துடாமா. பக்கத்தில் நான் எடுத்துக்கிறேன். எங்கள் பாஸ்டர் சொல்லிட்டு போனார் அன்னைக்கு இல்லையா. என் பாஸ்டர் என்ன சொல்லிட்டு போனாரு, ஏசு ரத்தம் ஜெயம் சொன்னா என்ன இருந்த விஷயம் ஏதாவது பாம்பு இருந்தாலும் விஷயம் என்ன சொன்னாரு. அந்த ஞாபகம் வந்துச்சு. அப்பா வந்து 900 2000 ஆகாதுன்னு ஒரு வருஷம் முன்னே இறந்துட்டாரு எங்கள் பாஸ்டர் இல்லையா. நான் சொல்றது 2005. அப்போ அந்த சாப்பிட நான் குடிங்க நான் சொன்னேன், இந்த அம்மா தண்ணி அடிச்சு வந்து இங்கே பல்கிட்ட வந்து உட்காந்து சோறு சாப்பிடுது, நான் வேண்டாம் சொன்னோன்னு கேட்கல, இது ஆண்டோட டெஸ்ட் காட்டி இருந்தது, இந்த சோறு நான் சாப்பிட்றேன், எல்லாத்தையும் இயேசு ரத்தம் நம்பிக்கையோட சாப்பிடுங்க, விசாரி நேராது கரண்ட் மையம் பண்ணுங்க. அப்படி ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கேட்பாரு. எனக்கு வாங்கி தேதி வந்தால் நீங்கள் சோறுக்கு ஓடி விடுவோம், வரலன்னா சாப்பிடுவோம். வாங்கி ஏசு ரத்தம் செய்ய சொல்லி அந்த சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட்டு தண்ணி குடிச்சு என் விசுவாசம் இருக்கிறவங்க சாப்பிட்றாங்க. அவங்க விசுவாசம் எல்லாம் பார்த்து என்ன கொஞ்ச நேரம் அப்படியே முடிச்சு பார்த்து திருப்பி அம்மா சாப்பிட்டாங்க. அப்போ எதில் பவர் இருந்துச்சு கேட்கல ஜெயம் அல்லையா. நீ விசுவாசத்தான் ஞாபகம் பண்ணி போய் காண்ப முடியும். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். நீங்க நிறைய பிரசங்க கேட்டுக்கலாம், எல்லாம் நிறைய வசனம் கேட்டுக்கலாம். ஆனா ஒரு பைபிள்ல 2 இடத்துல நான் எந்த பைபிள் கிளாஸ் போகல, என் ஆண்டவர்கிட்ட வெளிப்பாட்டு உங்களுக்கு சொல்றேன். இவ்வளோ பெரிய பைபிள்ல இப்படி பார்த்தா பழைய ஏற்பாட்டு, இப்படி பார்த்தா புதிய ஏற்பாட்டு. இந்த 2 ஏற்பாட்டில் நம்ம ஆண்டவருடைய ஒரு இடத்துல வைட்டிங் லிஸ்ட் இருக்கிறார். என்ன லிஸ்ட்? வைட்டிங் லிஸ்ட். வைட்டிங் லிஸ்ட் என்ன தெரியுமா? வைட்டிங் லிஸ்ட் என்ன தெரியுமா? ஒரு 2 பேர் ஏர்போர்ட்டில் போவாங்க. காலையில் 5 மணி தான் போவாங்க பரலோகம். இவங்க நைட்டே போயிட்டாங்க. போயிட்டு 5 மணி ட்ரெயினுக்கு விமானத்துக்கு நைட்டெல்லாம் உட்காருவாங்க. அதுக்கு எதாவது என்ன தெரியுமா? வைட்டிங் லிஸ்ட். வெயிட் பண்ணுறது இல்லையா. கொஞ்ச நேரம் பொறுமையோட உட்கார்றது இல்லையா. இப்படி என் ஆண்டவர் இந்த வேத வசனத்தை அவரு 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 5 வருஷம் இல்லை, 1000 வருஷம் ஒரு நாள் ஆண்டு இப்படி பல 1000 வருஷம் உனக்காக எனக்காக உட்கார்ந்து இருக்கிறார். இந்த வேதத்தில் இருக்கிறார் அவரு. அந்த வசனம் தெரியுமா உங்களுக்கு? சொன்னா இந்த வசனம் நான் என்ன யோசிக்கிறேன், இல்லை இப்படி இருக்குதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏமா நான் 82 கிலோ, எனக்கு இது வருது தாங்கி நிற்கிறேன். யாருக்கு 2 பாத்ரூம் 1 பாத்ரூம் வந்தால் வசனம் எடுக்கிறப்போ படிக்கிறப்போ போகக்கூடாது. போனால் கண்டன சிரிக்கிறா. ஏமா இங்கே இருக்கிறவங்க சொல்ல முடியுமா, பாஸ்டர் நான் சாகவே மாட்டேன் தூக்க முடியுமா? பாஸ்டர் எனக்கு சாகவே இல்லை கை சொல்ல முடியுமா? என் வீட்டில் யாரும் சாகலை சொல்ல முடியுமா? சொல்லு சாமி. எல்லாரும் கண்டன. ஆனாலும் இயேசுவுக்கு தெரியாமல், என் அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு முடிவு இல்லையா. யாருக்கு? உண்மை இருக்கிறவனுக்கு இல்லையா. உண்மையா இருந்தால் ஒரு முடிவு யாரு. இங்க வரப்போ நான் சும்மா ஏசி காரில் உட்காந்து இங்க வரல, ட்ரெயின்ல வரல, பஸ்ஸில் வரல, நான் பைக்கில் வந்தேன்.